ஏன் விவாதத்தை நிப்பாட்டுறீங்க? சாமி ஏதோ கீழே இறங்கி வர போல ஒரு சத்தம் கேக்குது. டேய் வந்துட்டனே. நீங்க எப்படி அடிச்சு கிடக்குறீங்க? உங்களை பார்த்தா சாமி மாதிரி தெரியல. யார பார்க்கல? தெரியலையா? நாராயணா என்றும் பாராயணம், நாராயணா என்றும் பாராயணம், மனம் யாவும் தருகிறோம் தேவாமிர்தம், தேவாமிர்தம், நாராயணா என்றும் பாராயணம். நாராயண நமகே. நீங்க ரெண்டு பேரும் யாரு? டேய் டேய் இந்த நாரதர் பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் யாரு? நீ யாரா? நான் தானப்பா அகில மற்றும் நாரத மகரிஷி. நான் மேலோகம் போற்றும் பூலோகம் போற்றும் நாரத மகரிஷி நான் தான். இப்ப நாங்க ரெண்டு பேரும் நாரதர் இல்லையா? பஞ்சாயத்தை தீர்க்க வரும் கஷ்டம். பஞ்சாயத்தை தீர்க்க வையலா? பஞ்சாயத்தை தீர்க்க வரும் நாரதரே, நாரதர் மகரிஷியே நான் தான். எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பஞ்சாயத்து. முருகன் எப்படி வெகு விரைவாக உலகத்தை சுத்தி இருக்கலாம்னு. டேய் பேச்சுற பாட்டியா முதல்ல. முருகன் மயிலேறி சுத்துறா இருக்கிறேன். மயிலை விட வேகமா இரியா. மயிலை விட வேகமா போறது கருடே. மயிலோட வேற முருகன் மயிலை சுத்துறா. இவர் உண்மையா நாரதர் தானே? பஞ்சாயத்தை விட்டு வச்சுக்கோ. நான் சொல்றேன் உலகத்தை வேகமா முருகன் சுத்தி இருக்கணும்னா கருடெல்லாம் சுத்தி இருக்கணும். நியாயமான தீர்ப்பு நீங்க சொல்லுங்க. இரண்டு பேர் சொல்றது நியாயமே இல்லை. முருகன் உலகத்தை சுற்றி வருவது மயில் ஏறி வேகமா சுத்தினாலும் சுத்த முடியாது, அந்த கரடு மேல ஏறி சுத்தினாலும் சுத்த முடியாது. வேற முருகன் உடனேயே உலகத்தை சுத்தி வரதா இருந்தா 150 ரூபாய்க்கு ஒரு கோட்டை வாங்கி கட்டிங்க போட்டா உலகமே அவரை சுத்தி வந்திருக்கும். நாராயண நமகே, நாராயண நமகே. ஏய் யாரா அது? பஞ்சத்துல எப்படி வரும் நாரதரு? ஏண்டா போதையில சுத்துறதாடா உலகத்தை சுத்துறது? ஒரு நிமிஷத்துல காலி பண்ணி போயிட்டானே முருகன். 100 ஆளே காணாம. இப்ப தோல்வி ஒத்துக்கிறேன். நான் தான் உண்மையான நாரதர்னு. எதை ஒத்துக்க மாட்டேன்? உண்மையான நாரதர் இருக்கிறாரு. எதை ஒத்துக்க மாட்டேனா? உண்மையான நாரதர்னா சாதாரண கிடையாது. 5 புலன்களையும் அடக்கி இருக்க வேண்டும். ஆசையுமே ஒடுக்கி இருக்க வேண்டும். எருகனா பெண்ணாசி இருக்க கூடாது, மண்ணாசி இருக்க கூடாது, பொன்னாசி இருக்க கூடாது. ஐயா பெண்ணாசி மண்ணாசி எல்லாம் இருக்கலாம். அப்படி இல்லாம இருக்கிறவன் யார் தெரியுமா? அவனைத்தான் பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்க. பிரம்மச்சாரி இல்ல, பெண்ணாசை, மண்ணாசை, பொருளாசை, எந்த ஆசை வேணாம்னு இருந்தவர் யாரு? பிரம்மச்சாரி. நான் மட்டும் தானே நாரதர்? நான் தானே? இல்ல இல்லங்கிற. இல்ல இல்ல. ஏய் நாரதர் தான்டா அனைத்து ஆசையும் வெறுத்தவரே. ஐயா ஆஞ்சநேயர் இருந்தார்ல. என் பேச்சுக்கு எதிர் பேச்சு. எதிர் பேச்சு இல்லடி வக்கிரண்டி ஆப்பு. இப்ப இரு சரி வா ஓ வண்டிக்கு வரேன். பாப்போம். எப்ப நீ இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சியோ விவரத்தை குதிப்பான். இப்போ ஒரு பிரம்மச்சாரி என்ன செஞ்சிருக்கணும்? பிரம்மச்சாரினா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எல்லாத்தையும் வெறுத்துட்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்க கூடாது. அப்பனா பொண்டாடி இருக்க கூடாது, பிள்ளை இருக்க கூடாது. இப்படி இருந்தா தானே பிரம்மச்சாரி. உண்மை. ஆனா நான் சொன்ன நீ பிரம்மச்சாரி நீ பிறவியில நீ யார சொன்ன பிரம்மச்சாரி? ஏன் ஆஞ்சருக்கு பிள்ளை இல்லையா? இருக்கே. என்ன பேசுற நீ? எப்படின்னு கேக்குறீங்க? அப்படியே அப்படியே வேஷம் போட்டு வந்தா நீ நாரதர் ஆயிருவியா? சும்மா நீங்க வேஷம் போட்டு வந்து ஊரை ஏமாத்த. யார் ஏமாத்துறா? ஏய் நிரூபிச்சு காட்டிட்டேனா? யாரோ லோக்கல் நாரதர் வருவே அவன்ட்ட போய் பேசணும். நீங்க பெரிய வரவர ஆஞ்சரிய பெருமானுக்கு பிள்ளை. சாமி இந்தாங்க தண்ணி குடி. இப்ப என்னத்த பண்ணி கிழிச்சானு இவனுக்கு தண்ணி. இங்க பாரு ஆஞ்சநேய பெருமானுக்கு பிள்ளை உண்டு. எப்படி? ஆனால் கூடி பிறக்க கிடையாது. சொல்லுங்க கூடி பிறக்கல. இரியா பிள்ளை இருக்குல்ல. இல்ல இல்ல. காரணம் என்னன்னா கூடி பிறக்கல. அவர் இலங்கைக்கு சென்ற பொழுது அவர் வியர் துளியை ஒரு மீன் விழுங்க. அந்த மீன் விழுங்கியதாலதான் அதான் கரு உண்டாச்சு. கரு உண்டாகி பிறந்தானே பிள்ளை. அவன் பேர் என்ன? மச்சவல்லவன் பேரு. மகரத்து மச்சவன் பேரு. அப்ப ஆஞ்சநேய திருமணம் பண்ணிக்கல. ஏன்? தனக்கு பிள்ளை இருக்குன்றதுனால அவர் திருமணம் பண்ணிக்கல. ஏன் திருமணம் பண்ணிக்கல? நீ பிரம்மச்சாரியா? ஆனா ஏய் என்னடா அது? ஏன் எதுக்கு அப்ப இந்த நாரதர் வந்த? ஆஞ்சநேயர் ஏன் திருமணம் பண்ணிக்கல? ஆஞ்சநேயருக்கு அவர் கூடி பிறக்கலனாலும் அவருக்கு மகன் மச்சவல்ல ஒரு பிள்ளை இருந்துச்சு. பிள்ளை இருக்கேன்னு அவர் திருமணம் பண்ணல. ஏ கல்யாணம் பண்ணனால பிரம்மச்சாரி இல்லடா. கல்யாணம் பண்ணாததுக்கு பிள்ளை இருக்கதான் காரணம். பிள்ளை இருக்குன்றது உண்மையா இருக்கலாம், கல்யாணம் பண்ணாதது உண்மையா இருக்கலாம். திருமணம் ஏன் ஆஞ்சநேயர் பண்ணல? சொன்னனே குழந்தை இருக்குன்றதுனால பிள்ளைக்கு திருமணம் பண்ணல. அது கிடையாது. குரங்கு இழுத்துட்டு போச்சு தெரியுமா? குரங்கு இழுத்துட்டு போச்சா? ஆமா ராமாயண கதையிலே வாலி சுக்ரீவன் அண்ணன் தம்பி
வாலின்ற தன் தம்பி மேல கோவிச்சுக்கிட்டு தம்பியை விரட்டிட்டு தம்பி மனைவி சுக்ரீவனுடைய மனைவிய வாலிய அதாவது வாலி வந்து சுக்ரீவன் முண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆமா, ராமன் பொண்டாட்டி யாரு கூட்டி போனது? ராமன் முண்டாட்டி ராவணன் கூட்டி போனா, கூட்டி போனானா? சுக்ரீவன் முண்டாட்டி வாலி கூட்டி போனா. சுக்கிரன் பொண்டாட்டி வாலியும் கூட்டி போனா, ராமன் பொண்டாட்டி ராவணன் கூட்டி போயிட்டான். ஆமா, அதுக்காக இந்த ஆஞ்சநேயன் கல்யாணமே பண்ணிக்கிறாம இருந்துக்கிட்டான். ஏன் அவங்க ரெண்டு பொண்டாட்டி கூட்டி போயிட்டா நம்ம கல்யாணம் பண்ணா நம்ம பொண்டாட்டி எவனா கூட்டி போயிடான்றக்காக ஆஞ்சநேயர் கல்யாணம் பண்ணல. கை தட்டலாம் கை தட்டலாம் கை தட்டலாம். இந்த நார்வர் இந்த விளக்கத்தை மிகவும் சிறப்பாக உங்கள் முன்பாக பேசிய நாரதர் சூப்பர் ஸ்டார் நாரதர் அவர்களுக்கு உங்களது சார்பாக எங்களது சார்பாகவும் இந்த மலர் மாலை அணிவிக்கிறேன். ஜோரா கைத்தட்டுங்க. நான் ஏதோ சொல்லி சமாளித்து போய்கிட்டு அவகிட்ட மாட்டி விட பாக்குறேன். நீ நாராயண நமக. இதுக்கப்புறம் இந்த ஆள் வந்தா கரண்ட காலை ஒடிச்சு இப்படி ஒடிச்சு என்னடா என்ன அவர் பொண்டாட்டி இவர் கூட்டி போனா இவர் பொண்டாட்டி அவர் நம்ம கல்யாணம் பண்ணா நம்ம பொண்டாட்டி கூட்டி போறேன்னு ஆஞ்சநேயர் கல்யாணம் பண்ணலையா? இந்த பையன் மருதம் குடிக்கிறாரா? இதை கேட்டா எனக்கு மருந்தை குடிக்கிற மாதிரி ஞாபகம் வருது. ஏய் இப்போ ஒன்னு கேட்டு போல சாமி நான் தெரியாம பண்ணிட்டேன். அப்படியே கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. உன்னை பாவம் ஆளுலே நீங்க நினைக்கலாம். நீங்க எத்தனை பேரா சந்திச்சிருக்கலாம். வேற யாரா காதுல பூச்சிட்டனே நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஆமா சாமி ஆமா சாமி ஆமா சாமின்னு சொல்லிட்டு உங்க கால்ல இப்ப வரைக்கும் நீ திருந்த மாட்டே. நான் ஏன் திருந்தேன்? தப்பு நினைச்சு வருந்த மாட்டே. யாரு நான் ஏன் தப்பு சரி குதிப்பவா. இப்ப ராமாயணம் பேசுறேல பேசுவோம். ராமாயணத்தை யார் எழுதுனா? ராமாயணத்தை கம்பர் எழுதினாரு. கம்பர் மட்டுமா எழுதினாரு? வால்மீகி எழுதினாரு. அது ஒட்டக்குத்தர் எழுதினாரு. ஏய் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில். முதல்ல சமஸ்கிருதத்துல எழுதுற வால்மீகி, தமிழாக்கம் பண்ணது கம்பர், கம்பர முட்டக்குத்தர். அதனால படிச்சவன் பாட்டை கொடுத்தா ஏட்ட கிழிச்சான். ஏட்ட கிழிச்சானா? ஏய் அது அப்படியே வச்சுக்கோமே. படித்தவன் பாட்டை கொடுத்தான், எழுதிய ஒட்டக்குத்தரன் ஏட்ட கிழித்தான். அப்ப அவனுக்கு தெரியும் ராமாயணம் படிச்சிருக்க. ஏங்க அப்ப ராமாயணம் படிச்சா ஒட்டக்குத்தரன் சொன்னீல, ஒட்டக்குத்தருக்கு ஏன் ஒட்டக்குத்தர்னு பேரு? ஒட்டக்குத்தருக்கு ஏன் ஒட்டக்குத்தர் பேர் வந்து தெரியல. மாட்டிக்கிட்டியா? ஓடா வெறிய அறிவாளி வர வள்ளிய குட்டியா. நான் வள்ளிய பேசிக்கிறேன். வள்ளிய குட்டியாடா? நான் தெரியல. நான் சொன்னேன். ஏன் மறிக்கிற? யாரு? வள்ளிய வர சொல்லு. ஏய் ஒட்டக்குத்தர்னு ஏன் பேர் வந்துச்சு? வள்ளிய வர சொல்லு. தங்கச்சி தூங்குமா 6 மணி போல வந்தா போதும். மாலை மாத்த 6 மணிக்கு வந்தா போதுமா? நீ வந்தா நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் நீ என்னடா செய்ய போற? நீ என்னன்னா அப்புறம் நாய சொல்லி தெரியல. யாருக்கு? ஒட்டக்குத்தருக்கு ஏன் ஒட்டக்குத்தர் பேர் வந்துச்சு? தெரியாம ஊரு காசு சும்மா இருக்குறாங்க. எங்க சொல்லு பாப்போம். ஐயா ஒட்டக்குத்தர் ஏன் பேர் வச்சாங்கன்னா வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைத்தனால ஒட்டக்குத்தர் பேர் வந்துச்சு. ஏய் கை கட்டின ஒரு நன்றி. என்ன ஓட்டு ஒண்ணா திரும்புது? ஏய் நீ தெரிஞ்சு சொன்னியே தெரியாம சொன்னியா? உண்மையில விளக்காத. தெரிஞ்சு தெரியாம அப்படி சொல்லப்படாது. இதே எரிச்சலா வர்றது. உண்மையில படிச்சது சொன்னியா? படிச்சு சொல்லிக்கு தெரிஞ்சு சொன்னியோ தெரியாம சொன்னியோ. சரி விடு. வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வச்சனால ஒட்டக்குத்தர்னு பேர் வந்துச்சு. எல்லாம் நீ படிச்சவன் சொல்றீல. அப்படி ஒட்ட வைக்கிறதுக்கு என்ன கவி மாதிரி ஒட்ட வச்சா? ஆர்னர்ல சொல்லு பா பாடு. இருக்குல. என்ன கவி? இருக்கு நீங்க பாருங்க. என்ன எழுதுகிற நீ? எனக்கு தெரியும்டா. நான் வந்து ஏதாவது ஒரு அசிங்கம் பேசுனேன். இல்ல. என்ன உட்கார்ந்து ஒத்தனை யாரை கேக்குற? ஏய் ஏய் சண்டால டேய் யார் அப்படி சொன்னா? யாரா டூப்ளிகேட் நாரதர் வருவே அவன்ட்ட போய் பேசணும். அடே ஏய் ஒட்டக்குத்தர் பண்ண கவி கேட்டேல? என்ன விக்கான்னு உட்கார்ந்து ஒத்தனை. அடே ஒட்டக்குத்தர் பண்ண கவிடா. விடு. உனக்கு இந்த கவி பிடிக்கல. உனக்கு பிடிக்காத கவியை பேசல. சரி வா ஒட்டக்குத்தர் வேணாம். பேசு. கம்பரை